இன்னைக்கு படத்திலேயே பெண்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி அது முதல் நாள்ல 104 கோடி வசூல் பண்ணி அதை ஒரு நாளும் நம்ம குழந்தைகளை பார்க்க வச்சு மாணவ செல்வங்களை பார்க்க வச்சா ஒரு பெண்களுடைய பாதுகாப்பு எங்க நடக்கும் இந்த நாட்டில்? நாம எல்லாம் ஊர் ஊரா கல்லூரி கல்லூரியா போய் பெண்கள் பாதுகாப்பை பத்தி தொண்டை தனியை கத்தி நாம பேசுறோம். ஆனா ஒரு படத்தை எடுக்கிறாங்க, சென்சார்லையும் கிளியர் பண்றாங்க, தியேட்டருக்கு கொண்டு வர்றாங்க. அந்த படத்துல பெண்களுக்குரிய உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டீங்கன்னா மரியாதை கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு ஒரு மூவி எந்த அளவுக்கு திரைப்படம் சினிமா இன்னைக்கு மேஜர் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்டே சினிமா பேஸ்ல தான் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்குது. ஏன்னா விஜய் அவர்களை நம்மளுக்கு ஒரு ஆக்டரா தெரியும். அவர் அரசியல் என்ன பண்ணுவார்னால நமக்கு தெரியாது. அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 33% ஆஃப் பீப்புள் அவருக்கு ஓட் பண்ணி இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது சினிமா, இந்த மீடியா. ஸோ அதுல ஒரு நல்ல திரைப்படம் வரல அப்படிங்கும் போது பெண்களை எந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க, ஒரு ஹீரோவை அதாவது ஒரு தம் அடிக்கிறது, ட்ரிங்க் பண்றது, அதுதான் ஒரு ஹீரோயிசம் அப்படின்னு காட்டும்போது 30க்கு மேல நம்மளால ரியலைஸ் பண்ண முடியுங்க. ஆனா 18+ அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்னால அதை ரியலைஸ் பண்ண முடியாது. அதுதான் ஒரு ஹீரோயிசம் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. பெண்களை ஒரு விதமா சித்தரிக்கிறது, அதாவதுங்க பெண்களை சினிமால ஒரு காட்சி பொருளாக காட்டும் பொழுது பெண் உரிமையும் சரி, பெண்களுடைய பாதுகாப்பும் சரி, திரும்ப திரும்ப சொசைட்டில ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் போகுங்க. நீங்க இந்த மூவி பாத்துட்டீங்களா? ஸோ இந்த மாதிரியான மூவிஸ்னால சொசைட்டில என்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் நடக்குது? ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஸோ அண்ணாமலையை நான் சொன்ன மாதிரி 104 கோடி ஃபர்ஸ்ட் டே வசூல் பண்ணியிருக்கு. எத்தனை பேர் போய் பார்த்துருப்பாங்க, இன்னும் எத்தனை இளைஞர்கள் போய் பார்ப்பாங்க, இன்னும் சொசைட்டில இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாருங்க. கண்டிப்பா இதை மறுக்க முடியாது. இன்னைக்கு படத்திலேயே பெண்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி அது முதல் நாள்ல 104 கோடி வசூல் பண்ணி அதை ஒரு நாளும் நம்ம குழந்தைகளை பார்க்க வச்சு மாணவ செல்வங்களை பார்க்க வச்சா ஒரு பெண்களுடைய பாதுகாப்பு எங்க நடக்கும் இந்த நாட்டில்? நாம எல்லாம் ஊர் ஊரா கல்லூரி கல்லூரியா போய் பெண்கள் பாதுகாப்பை பத்தி தொண்டை தனியை கத்தி நாம பேசுறோம். ஆனா ஒரு படத்தை எடுக்கிறாங்க, சென்சார்லையும் கிளியர் பண்றாங்க, தியேட்டருக்கு கொண்டு வர்றாங்க. அந்த படத்துல பெண்களுக்குரிய உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டீங்கன்னா மரியாதை கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு ஒரு மூவி எந்த அளவுக்கு திரைப்படம் சினிமா இன்னைக்கு மேஜர் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்டே சினிமா பேஸ்ல தான் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்குது. ஏன்னா விஜய் அவர்களை நம்மளுக்கு ஒரு ஆக்டரா தெரியும். அவர் அரசியல் என்ன பண்ணுவார்னால நமக்கு தெரியாது. அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 33% ஆஃப் பீப்புள் அவருக்கு ஓட் பண்ணி இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது சினிமா, இந்த மீடியா. ஸோ அதுல ஒரு நல்ல திரைப்படம் வரல அப்படிங்கும் போது பெண்களை எந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க, ஒரு ஹீரோவை அதாவது ஒரு தம் அடிக்கிறது, ட்ரிங்க் பண்றது, அதுதான் ஒரு ஹீரோயிசம் அப்படின்னு காட்டும்போது 30க்கு மேல நம்மளால ரியலைஸ் பண்ண முடியுங்க. ஆனா 18+ அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்னால அதை ரியலைஸ் பண்ண முடியாது. அதுதான் ஒரு ஹீரோயிசம் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. பெண்களை ஒரு விதமா சித்தரிக்கிறது, அதாவதுங்க பெண்களை சினிமால ஒரு காட்சி பொருளாக காட்டும் பொழுது பெண் உரிமையும் சரி, பெண்களுடைய பாதுகாப்பும் சரி, திரும்ப திரும்ப சொசைட்டில ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் போகுங்க. நீங்க இந்த மூவி பாத்துட்டீங்களா? ஸோ இந்த மாதிரியான மூவிஸ்னால சொசைட்டில என்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் நடக்குது? ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஸோ அண்ணாமலையை நான் சொன்ன மாதிரி 104 கோடி ஃபர்ஸ்ட் டே வசூல் பண்ணியிருக்கு. எத்தனை பேர் போய் பார்த்துருப்பாங்க, இன்னும் எத்தனை இளைஞர்கள் போய் பார்ப்பாங்க, இன்னும் சொசைட்டில இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாருங்க. கண்டிப்பா இதை மறுக்க முடியாது.